பொன்னியா என்ன லவ் பண்ணியா வாயில புண்ணு புகழ புண்ணு காதுல புண்ணு 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 சோதிக்காதீங்க சோதிக்காதீங்க. That's all my honor. இந்த சாங் கேட்டப்போ உங்களுக்கு என்ன தோணுது? ஃபைனல்ஸ் நடந்துட்டு இருக்கு, அவர் ஞாபகார்த்தமா அவருக்கு ஏத்த மாதிரி ஒரு பாட்டு பாடணும் தானே நீ இந்த சாங்? இல்லையாப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. என் மூக்கு என் கண்ணு அதெல்லாம் வந்து சார் பாத்தீங்களா அந்த தீம்ல அப்படியே இருக்கிற பாட்டெல்லாம். ஓ அப்படியா விஷயம். ஒரு நிமிஷம். ஏன் இவ்ளோ ஊர்ல அவ்ளோ தீம் இருக்கும் போது நீ அந்த ஆள் எடுத்த தீம்? அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அதுல கொஞ்சம் அடுத்து அந்த பாட்டு பிடிக்குமா இல்ல அந்த பாட்டு பாடினவரை பிடிக்குமா? இப்படி குழம்பு போய் இருக்கிறதா? லவ். ஓ ஓகே ஓகே ஓகே. எந்த பாட்டுப்பா? அந்த பாட்டு புண்ணு புகழ புண்ணு காதுல புண்ணு. அத நினைச்சு நான் சொல்லல. பழைய பாட்டு என்னடி ரக்கமா அந்த டயலாக் வச்சு தான் பண்ணேன். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதி. எல்லாமே ஒரு ஹிடன் இதோட தான் நீ பண்ற. ஒண்ணுமே இல்ல. ஏய் நான் ஒண்ணுமே இல்ல ஒண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இல்ல இல்லையா? போன வாரம் கூட நான் அவனை அந்த யூகே கான்சுலேட் மோடி பார்த்தேன். ஏதோ விசாக்கு அப்ளை பண்ணிருக்கான், ரெசிடென்சி விசா. அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன் அப்ளிகேஷன் கூடமா ரிஜெக்ட் பண்ணுவாங்க? எதுக்கு ரிஜெக்ட் பண்ணுவாங்க? சொல்லு அந்த கான்சுலேட். ஓ நீங்க போய் அந்த கான்சுலேட்ல சொல்லுவீங்க என்ன ஒரு புத்திசாலித்தனம். இது மாதிரி ஒருத்தர் வருவாரு, அக்செப்ட் பண்ணவே வேணாம் அந்த மாதிரி. ஓ ஏன் நீங்க இங்க தங்க போறீங்களா? இல்ல அந்த மக்கப்ப கரெக்ட் தான். இங்க தங்க பிளானா இருக்கு. ஆமா. மாட்னாடா மானஸ். அப்ளிகேஷன் ஃபார்ம்ல சார் ஸ்பான்சர் பேரு கூட செல்வமுருகானந்தமா ஏதோ ஒன்னு இருந்தது. அது ஏன் அப்பாவோட பேரு? மாமாவே ஸ்பான்சர் பண்ணி கூப்பிடறாரு வச்சிருக்கேனா அப்ப ஏதோ ஒருவேளை அங்க கூட்டு அடிப்பாரோ இருக்கும். நீங்க அப்படி சொல்றீங்க, ஆனா இப்படி சொன்னா உங்களுக்கு சொத்து கிடைக்காது. பாலா என்னங்க பாலா? என்ன பாலான்னு கேக்குறேன் நான். வெக்கமல்ல இல்ல. அவன்லாம் ஒரு ஆளு, எவன்டா அவன் பாலா? என் தங்கச்சி கேக்குதாடா உனக்கு? கவலைப்படாதமா, வெட்டுக்கிளி பாலாலாம் இல்லமா, விஜய் டிவி புகழ் இருக்கிறாமா. இது பண்ணிக்கோமா. உங்களை இந்த ஏரியா மாமா நினைச்சேன். என்னமா ட்ரெஸ் இது? காட்டிக்கு வா. எங்க வீட்ல இந்த கோல்டு ஃபிஷ் ஏஞ்சல் ஃபிஷ் எல்லாம் வச்சிருந்தோம். அதெல்லாம் அப்படிதான் இருக்கு. என்ன இது? என்ன கதை இது? அந்த டிஆர் அந்த முதல் பாட்டு மாடி ஆத்தடி அந்த ஓ மாதிரி. அதுல இது மாதிரி வரும் அப்படியா? இல்ல அப்படி இல்ல 70s வைப். 70s. இது ஒரு வித்தியாசமான டிரஸ். விவேகம் கிடந்த டிரஸ். அசிங்கப்பட்டான் ஆட்டோக்க. சரி இங்க இவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்குல்ல, அங்க ரெண்டு பேரும் வந்து ஆங்கர்ஸ் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொல்றமா? ஆமா, கோ ஆங்கர் வந்து சாம், மெயின் ஆங்கர் வந்து கௌதம். அது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. ஆமா. என்ன அப்படி ஐயா அந்த பண்ணுவாங்க? லிங்க் ஒரு தடவை கொடுங்க. அது ஓபனிங் லிங்க் ஒன்னு கொடுங்க. எங்க பிராக்டீஸ் பண்ணி அவங்களே கை தட்டிட்டு அந்த ஆள்ட்ட mic வாங்க. பேசாத உனக்கு எதுக்கு மைக்? இல்ல, அத வேலை செய்யல. இந்த பண்றணும் பீலா வரணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது இப்ப எனக்கு ஒரு வருத்தம்னா என்ன வருத்தம்? என்ன சொன்னாங்க? என் தங்கச்சி புண்ணியாவுக்கு ஓட்டு கேட்டாங்களா? ஆமா என் தங்கச்சி புண்ணியான்னு சொன்னாங்களா? ஆமா. அப்ப எனக்கு ஓட்டு கேட்கும்போது என் லவர் முருகனுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லிருக்கீங்களா? இது ஒரு நியாயமான கேள்வி. நாக்க புடிக்கிற மாதிரி ஒரு கேள்வி, நச்சுன்னு ஒரு கேள்வி. அது இங்க வந்து நீ கேள்வி. சரி நான் கேக்குறேன். ஓகேவா? நீங்க வாங்க, நான் கேக்குறேன்ல, உங்களுக்கு கேப்பேன், ஓட்டு கேப்பேன். வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க. வெல்கம் டு ஏஷியன் பெயிண்ட் சூப்பர் அண்ட் பவர்ட் பை மாசா, கேஜி டைல்ஸ், கோல்கேட், பிரிட்டானியா டைம் பாஸ் மற்றும் எல்லாம் ஒரே கம்பெனியா? அமிர்தாஞ்சன், ஹெட்டேக், ரோலான் மற்றும் உங்கள் டார்லிங். கண்டிப்பா உங்களை ப்ரோகிராம் பண்ண வச்சா ஹெட்டேக் ரோலான் கண்டிப்பா தேவைப்படும். அது கொடுங்க. வேற நக்கல்யா அவனுக்கு. வேற லெவல் ஆங்கர் ஒருத்தர் இறக்குறேன் பாரு. நான் இப்ப ஐயா இருந்தாங்கய்யா. இல்ல இதை பிடி, இதை பிடிங்க. உங்களுக்காக நாங்க எல்லாரும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றோம் தெரியுமா? ஐயா சொல்லுங்க ஐயா. கோ பிரசிடென்ட் பை அருண் எக்ஸலோ, சரவணா ஸ்டோர், தங்க நகை மாளிகை, எலைட் டைமண்ட்ஸ், எல்ஐடி தான் போயிட்டு இருந்தேன் தெரியுது. ஐ நோ. பார்ச்சூஸ் சன்ஃபர் ஆயில். இது பாத்த சார்த்தியா? சல்பர் ஆயிலா? அட பாவி. எட்ட ரோலார். ஹெட் ரோலா. ஹெட்டே ரோல் பண்ணிடணும். ஓகே, வெரி குட். நைஸ். மற்றும் உங்க டார்லிங் மூக்குத்தி முருகன். யார் நீயா? எப்படி கரெக்டா அது உடைச்சிங்க? அதுதான் செம்ம பயங்கரமா இருந்ததுல அந்த உடைச்சுதாங்க. அது மாஸ். நடுவுல ஊர்ல பனை மரத்துல கல்லு திருடுவாரு மேடம். ஆகப்பா, நான் ஒரு விஷயம் ஒண்ணு சம்பவம் ஒண்ணு கேள்விப்பட்டேன். ஏதோ ஒண்ணு ஆமா. ஆயிடுச்சு. சம்பவம்ல சரித்திரம். ஒரு நண்பர் வந்து பதவி தொகை வந்து ஒருத்தர் அமைச்சிட்டாரு. இது மாதிரிங்க அவங்களுக்கு ஒரு நன்றி சொன்னீங்களா நீங்க? ஒண்ணு என்ன மனுஷன். இல்லங்க, போன் ட்ரை பண்ணேன், அது ஏதோ டபுள் லைன் இதுதான் முடியுது, ஆனா ட்ரை பண்ண கிடைக்க மாட்டேது. என்ன நம்பர் அது காட்டுங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்குது. பணம் அமிச்சார் இல்லையா? ஆமா. அவரோட அக்கௌண்ட் நம்பர் ட்ரை பண்ணிருக்காரு. போன் அந்த அக்கவுண்ட் நம்பருக்கு கால் பண்ணிட்டு அந்த கால் போகலன்னு வேற கம்ப்ளைண்ட். இல்ல அது 10 நம்பர் இருந்தது. அதெல்லாம் போன் நம்பரா இருக்குன்னு
இப்படிலாம் சொல்லி மானத்தை வாங்கணுமா? இல்ல இது இல்லனா மட்டும் மௌனம் அப்படியே தெரியாம இருந்திருக்கும்ல யாருக்கும். கௌரவமா கௌரவமா இருந்திருக்கலாம். அது சாமு கிட்ட சொன்னா அது உடனே இங்க போட்டு கொடுத்துட்டான். இல்ல என்னோட ஃப்ரெண்ட் இன்னொருத்தர் கேட்டிருக்காரு. என் அக்கௌண்ட் நம்பர் தரேன் சார். உங்க ஃப்ரெண்ட் என் அக்கௌண்ட்டுக்கு சொல்லுங்க, நான் பார்த்து என்ன தரணுமோ தந்துக்கிறேன். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. நீங்க வாங்கினா நான் வாங்கின மாதிரி, நான் வாங்கினா நீங்க வாங்கின மாதிரி தானே மோ. இப்படின்னா மறந்துடுற அப்படி மாட்டை அவுத்து விட்டுருவாங்க. என்ன மாட்டுக்கு மூக்கு இவ்வளவு புசு இருக்கு? எப்ப பார்த்தாலும் எருமச்சாடிய மூஞ்சில அப்புறம் மாதிரியே தெரியுது. அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. மாடு எந்த வழியா சத்து கத்தம் போடுது? அது அங்க கன்சோல்ல இருக்கு, சுதன் மாடு. இரு இது வந்து எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு ஷோ. படம் ரிலீஸ் ஆகும் போது அதுக்கு பத்தின ரிவ்யூ கொடுக்கறது என்ன, அதை பத்தி காமெண்ட்ஸ் அடிக்கிறது, இது எல்லாமே பண்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை பத்தி ரிவ்யூ நம்ம ஏன் கொடுக்க கூடாது சார்? கொடுக்கலாம் இல்லையா? கொடுத்திருக்காங்க. அது அந்த ரிவ்யூவை நாங்க வந்து கேப்சர் பண்ணி உங்களுக்காக இப்போ ஒரு வீடியோவா ப்ளே பண்ண போறோம். பூ சட்டை நம்ம நிகழ்ச்சியை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு த டைகர் டாக்கீஸ். நீங்க ரெடியா? நான் தான் உங்க பூ சட்டை. இப்பெல்லாம் சில பேருக்கு கல்யாணங்கிறது கனவு மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஆளுங்களுக்காக புதுசா வந்திருக்குது மாக்காப்பா மேட்ரிமோனி. மேட்ரு உங்களுக்கு, மணி எங்களுக்கு. இந்த ஷோ பத்தி சொல்லணும்னா, ரெண்டா விருப்பா புள்ளைய பத்தி காண்டாமிருகன் பேர் வச்ச மாதிரி பாட்டுக்குன்னு நடக்கிற ஷோ. அது பாட்டுக்குன்னு என்னென்னமோ நடக்குது. காப்கீரை போட்டு மேல தூக்குமா. இந்த ஷோ வேஸ்ட் பண்றதுக்குன்னு 2 பேரு, சாரி ஹோஸ்ட் பண்றதுக்குன்னு 2 பேரு. அவங்கள பத்தி சொல்லணும்னா, 5 ரூபாய் ஜெல்பனாக்கு சட்டை பேண்ட் போட்ட மாதிரி ஒரு பையன், பேரு மாக்காப்பா. இன்னொருத்தவங்களை பாத்தீங்கன்னா, புதுசா தோண்டி எடுத்த டைனோசர் முட்டை மாதிரி மூஞ்சி, ஆனா இங்கிலாந்து இளவரசி மாதிரி பேச்சு. இவங்க பேரு பிரியங்கா. உண்மையை சொல்லணும்னா, இவங்க 2 பேரா தான் இந்த ஷோவே போகுது அப்படின்னு இவங்க 2 பேரும் ஊருக்குள்ள பீலா விட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரே அடியில 2 பேர் அப்படியே சுக்கா நொறு. மைக்கேல் ஜாக்சனுக்கு டப்பு கொடுக்குற அளவுக்கு நடன திறமையை பாக்கெட்ல வச்சுட்டு இருக்க நடன சூறாவளி ஒரு ஜட்ஜு. இவரை பத்தி இன்னும் அதிகமா சொல்லணும்னா, மைக்கேல் ஜாக்சனும் இவரும் ஒரே கருவுல பிறக்க வேண்டியவங்க, மாறி ஒரே தெருவுல பிறந்துட்டாங்க. இன்னொரு ஜட்ஜை பத்தி சொல்லணும்னா, போன ஜென்மத்துல பேச்சு போட்டி நடுவரா இருந்தவங்க இந்த ஜென்மத்துல பாட்டு போட்டி நடுவரா வந்திருக்காங்க. இவங்க மட்டும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களை பத்தி இன்னும் சொல்லணும்னா, கேமராமேன் 3 மெமரி கார்டு மாத்துற அளவுக்கு இவங்க கமெண்ட் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பசங்களாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க. சாம்பார் ஆப் எனக்கு. இன்னொரு ஜட்ஜை பத்தி சொல்லணும், ஆள வந்தா கமல் மாதிரி ஹாலிவுட் ஸ்டைல இருப்பாரு. இவரை பத்தி அதிகமா சொல்லணும்னா, இவர் ஒரு முடிசூடா மன்னன். இவருக்கு முடியலனா கூட இவர் எடுக்கிற முடிவு நல்லா இருக்கும். அடுத்த ஜட்ஜை பத்தி சொல்லணும்னா, பொதுவா கண்டஸ்டன்ட் பாட்டை மறந்தா அப்படி நிப்பாங்க. இவங்க கமெண்ட்டை மறந்தா சமாளிக்க சிரிப்பாங்க. இவங்க சிரிப்புக்காகவே சில பேர் இந்த ஷோவை பாக்குறாங்க. அதுல நானும் ஒருத்தன். மொத்தத்துல இவங்களை பத்தி சொல்லணும்னா, பென்னி ஸ்டைலு, ஸ்வேதா ஸ்மைலு, உன்னி சாந்தம், அனு சத்தம். கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஆப்பு வைக்கிறியே சிவாஜி. இந்த ஷோவோட கண்டஸ்டன்ட் பத்தி சொல்ல, அதுல பாத்தீங்கன்னா 3 சூசைட் பாயிண்டை விட மோசமா மூக்க வச்சிட்டு இருக்க ஒரு கண்டஸ்டன்ட். அவர் பேரு மூக்குத்தி. பேரம்பேத்திய கொஞ்ச வயசுல பிரேமம் நிவின் பாலி மாதிரி லவ் பண்ணி சுத்திக்கிட்டு இருக்காரு. இதே போல மூக்குக்கு ஃபேமஸான இன்னொரு கண்டஸ்டன்ட் இருக்காங்க. பேரு சிவாங்கி. சிங்கர் ஆகிறதுக்கு முன்னாடியே டைரக்டர் ஆயிதான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு என்ன தெரியும், பேசும்போது விஎஃப்எக்ஸ், எடிட்டிங், சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் கொடுத்து பேசுவாங்க. கையை காலை ஆட்டி பக்கத்துல இருக்கிற கண்ணை குத்தி விட்டுருவாங்க. முக்கியமா இந்த ஷோவோட டைரக்டரை பத்தி சொல்லி ஆகணும். இந்த மாதிரி வினோதமான வித்தியாசமான கண்டஸ்டன்ட் எல்லாம் வச்சு ஷோ பண்றதுக்கு ஒரு பெரிய மனதைரியம் வேணும். அந்த மனதைரியத்தையும் தியாகத்தையும் பாராட்டி டைரக்டருக்கும் டைரக்டர் டீமுக்கும் மாக்காப்பாவும் பிரியங்காவும் சேர்ந்து அது ஒரு சரத்துல மோதிரம் போடணும்னு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நன்றி, வணக்கம். உங்களிருந்து விடைபெறுவது உங்க பூ சட்டை டைகர் டாக்கீஸ். சூப்பர். ஐயோ.